ஹஜ் உம்ரா அப்படிங்கும்போது பணம் கொட்டக்கூடிய ஒரு தொழில். பாஸ்போர்ட்டை வாங்குறாங்க, பணத்தை வாங்குறாங்க, அத்தனையும் வாங்கிட்டு உங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபேக் ஐட்னரியை ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஐட்னரியை நம்பி நீங்க உங்க சொந்த பந்தங்கள் அதுல எல்லாருக்கும் ஒரு விருந்து வச்சிருவீங்க. எல்லார்ட்டையும் போய் நான் இத்தனாம் தேதி உம்ரா போறேன்னு சொல்லி தகவல் சொல்லிடுவீங்க. தவிர்க்க இயலாத காரணத்தால உங்களோட இது இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகுது அப்படின்பாங்க. டிக்கெட் ரேட்டு ஏறிடுச்சு, அதனால உங்களுக்கு போட முடியல அப்படின்னு அப்ப நின்று சொல்றது. கடைசி நேரத்தில் டிக்கெட் ரேட்டு விலை உயர்ந்தால் அதற்கு யார் பொறுப்பு? ஆபரேட்டர் தான் பொறுப்பேற்றுக்கணுமே தவிர பிப்ரவரி 25க்குள்ள உங்கள்கிட்ட ஃபுல் பேமெண்ட் கேட்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், அப்ப அதுக்காண்டி தான் நம்மள்ட்ட ஃபுல் பேமெண்ட் கேட்கறாங்க. ஆனா நம்ம பேமெண்ட்டை வாங்கி தான் இப்ப ரமலான்ல அவங்க ஏத்த வேண்டிய ஆள்கள் இருப்பாங்கல்ல. புரசைவாக்கத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் குறைஞ்சது ஒரு 450 பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 60,000 ரூபாய்னா 400 பேருக்கு என்ன ஆச்சு? ரேட்டு கம்மி அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கும்போது சென்னை டு ஜித்தா, ஜித்தா டு சென்னை ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 42,000 45,000 ரூபாய். விசா அதே மாதிரி, அது ஒரு அமௌண்ட். இப்போ எந்த காசை வச்சு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, எந்த காசை வச்சு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க? இப்ராஹிம் கலீல் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாலை. உங்களுக்கு இப்ராஹிம் கலீல் ரோட்ல ரூம்னு சொல்லிடுவான். இப்ராஹிம் கலீல் ரோடுல ரூம்னா முதல் ரூமும் இப்ராஹிம் கலீல் ரோடு தான். 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரோடு போகுது. அந்த 5 கிலோமீட்டர்ல இருக்கிறது இப்ராஹிம் கலீல் ரோட்ல தான். அண்மை காலமாக இந்த ஹஜ் உம்ரா மோசடி அப்படிங்கிற செய்தி அதிகமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இந்த மாதிரி செய்திகள் அதிகமாக வருது, உண்மையாகவே என்ன மாதிரியான மோசடிகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி மரியம் ஹஜ் சர்வீஸினுடைய உரிமையாளர் திரு அசார் அவர்கள் வந்திருக்காரு. அவரோட நம்ம பேசலாம். நல்லா இருக்கீங்களா அசார்? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்குங்க ஜி. முதல்ல உங்கள் ஹஜ் சர்வீஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ பேர் அனுப்பிச்சிருக்கீங்கிறத பற்றி சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம சர்வீஸ் ஆரம்பித்து ஒரு 1 இயர் தான் ஆகுது. நம்ம அல்லாவோட உதவியை கொண்டு இது வரைக்கும் ஒரு 500ல இருந்து 700 பேர் வரைக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சர்வீஸில் ரமலான் உம்ரா, அதே மாதிரி எவ்ரி மந்த் நம்ம உம்ரா பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்னென்னா ஹஜ்ஜு கோட்டா ஹோல்டர் கிடையாது. நம்ம உம்ரா பண்ணுவதற்கு உண்டான இது வச்சு நம்ம உம்ராக்கு ரெகுலராக நம்ம மக்களை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கம்மியான ரேட்டில் நம்மளால் பண்ண முடியறதில்ல. நம்ம அஃபோர்டபுள் ரேட்டு, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்மள்கிட்ட தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், அதே மாதிரி மதுரை, இந்த மாதிரி பெரும்பாலான இடங்கள்ல இருந்து நம்மள்கிட்ட போயிட்டுருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹஜ்ஜு, அதாவது உம்ரா அழைத்து செல்வதாக சொல்லி மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறத செய்திகளில் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த யார் புகாருக்கு ஆளாகிறாங்களோ அந்த உம்ரா சர்வீஸ் சேர்ந்தவங்க, அவங்க இல்லை நாங்கள் ஏமாத்தலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த கடைசி 1 இயரில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது, உண்மையாகவே மோசடி நடந்திருக்குதா, அப்படி நடந்திருந்தால் அதோடைய பின்னணியாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு உம்ரா அப்படிங்கும்போது நீங்கள் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பணம் கொட்டக்கூடிய ஒரு தொழில். அதாவது ஒரு சேவைங்கிறது இது இன்னைக்கு சேவைங்கிறது பண்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. வியாபார நோக்கத்துக்காண்டி தான் அத்தனை ஹஜ் உம்ரா நிறுவனங்களும் செயல்படுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இவங்க வியாபார நோக்கத்துக்கு பண்றதை நம்ம யாரையுமே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்கன்னு யாரையும் நம்ம சொல்றது இல்லை. வியாபார நோக்கம் இருக்க வேண்டியதான். ஆனால் சொன்ன மாதிரி சரியான முறையில மக்களை அழைத்து செல்வதில் தான் அங்க ப்ராப்ளம் ஏற்படுது. இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் யாரையும் ஏமாத்தலை, பணம் வாங்கி இருக்கிறோம், அவங்கள கரெக்டான முறையில் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் இருக்கிறோம். மார்ச் 28ஆம் தேதியோட உங்களுக்கு என்னன்னா இதுக்கு போகிறவங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. எதுலன்னா உங்களுக்கு ஹஜ்ஜுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காண்டி இது லாஸ்ட் டேட்டுன்னு அறிவிக்கிறாங்க. இவங்க அதுக்கு முன்னக்கிட்டே உங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டை வாங்குறாங்க, பணத்தை வாங்குறாங்க, அத்தனையும் வாங்கிட்டு உங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபேக் ஐட்னரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இந்த ஐட்னரியில பிஎன்ஆர் இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்களோ உங்களை சார்ந்த உங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களோ ஒரு உம்ரா நிறுவனத்தை அணுகி அவங்கள்ட்ட ஒரு அட்வான்ஸ் பணத்தை கட்டினா உடனே இந்த ஐட்னரி கொடுக்க மாட்டாங்க. முழு தொகையோ இல்ல ஒரு 80% தொகையோ கொடுத்ததன் பின்னர் தான் ஒரு ஐட்னரி அவங்க உங்களுக்கு வழங்குறாங்க. இந்த ஐட்னரியை நம்பி நீங்க உங்க சொந்த பந்தங்கள் அதுல எல்லாருக்கும் ஒரு விருந்து வச்சிருவீங்க. எல்லார்ட்டையும் போய் நான் இத்தனாம் தேதி உம்ரா போறேன்னு சொல்லி தகவல் சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த நாட்கள் நெருக்கத்துல வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னகட்டி ஃபோன் பண்ணி தவிர்க்க இயலாத காரணத்தால உங்களோட இது இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகுது அப்படின்பாங்க. அப்படி ஒரு வாரம் தள்ளி போகுதுன்னுங்கும் போதே முதல்ல அங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. பெரும்பாலானவங்க இதுல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அப்பவும் அணுகிறது இல்லை. உடனே நிறுவனத்தை போய் இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து பணம் கட்டின நிறுவனம் அவங்க ஊரை சேர்ந்த நிறுவனம்னா உடனே போய் கேட்க முடியும். எங்கேயோ இருந்தா போய் கேட்க முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து கேட்டு அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு அவங்க திரும்ப போய் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிக்கெட் ரேட்டு ஏறிடுச்சு அதனால உங்களுக்கு போட முடியல அப்படின்னு அப்ப நின்று சொல்றது. இவங்க முதல்ல வந்து டிக்கெட் ரேட்டு விசா ரேட்டு அத்தனையும் கால்குலேட் பண்ணி தான் இவங்க ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு 80,000 ரூபாய் இல்ல ஒரு 75,000 ரூபாய் ஒரு நபருக்கு அப்படின்னு. கடைசி நேரத்துல டிக்கெட் ரேட்டு விலை உயர்ந்தால் அதற்கு யார் பொறுப்பு? ஆபரேட்டர் தான் பொறுப்பேற்றுக்கணுமே தவிர அதை தாண்டி நம்மள்கிட்ட வரக்கூடிய பில்கிரிம்ஸா இருக்கிறவங்களை நம்ம வந்து சாடக்கூடாது. ஆனா இவங்க அத்தனை பேருமே என்ன செய்யறாங்க, கடைசி நேரத்துல டிக்கெட் ரேட்டு ஏறிடுச்சு, விசா ரேட்டு ஏறிடுச்சு, ஒரு 5,000 ரூபா கொடுங்க இல்ல 3,000 ரூபா கொடுங்க, இப்படி ஒரு 10,000 ரூபா கொடுங்க இப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதையும் தாண்டி இப்போ வந்து என்னன்னா விலை கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை ஏற்படுத்துறாங்க. 60,000 ரூபாய் 65,000 ரூபான்னு விலை கம்மின்னு போட்ட உடனே நம்ம ஆள்கள் வந்து எல்லாரும் போய் 10,000 ரூபாய் 5,000 ரூபான்னு உடனே முன்பணம் கட்டி ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணிடுற மாதிரி கட்டிடுறாங்க. இவங்க இதுக்கு ஒரு ஸ்கீம் மாதிரி எப்படி வைக்கிறாங்கன்னா சிங்கிள் ஷார்ட் பேமெண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. நீங்க முதல்ல 5,000 ரூபாய் கட்டிடுவீங்க. எப்போ போறதுக்கு? நீங்க போறது ஆகஸ்டுக்கு இப்பவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஜனவரியில அட்வர்டைஸ்மெண்ட் 65,000 ரூபாய் 5,000 ரூபாய் இப்ப கட்டிட்டீங்க. உங்களுக்கு பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 25க்குள்ள உங்கள்ட்ட ஃபுல் பேமெண்ட் கேட்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், அப்ப அதுக்காண்டிதான் நம்மள்ட்ட ஃபுல் பேமெண்ட் கேட்கறாங்கன்னு. ஆனா நம்ம பேமெண்ட்டை வாங்கி தான் இப்ப ரமலான்ல அவங்க ஏத்த வேண்டிய ஆள்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்கள்ட்ட ஃபண்டு இருக்காது. அதை வேற இதுல லாக் பண்ணியிருப்பான். இந்த காசை வாங்கி தான் இந்த ஆள்களை ஏத்துவாங்க. இந்த மெத்தடாலஜிலாம் யாருக்குமே தெரியாது. இவங்க ஃபுல்லாத்தையும் வாங்கி அந்த இது நியர்பை வரும்போது நம்மளுக்கு அப்பதான் ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்க. அன்னைக்கு நான் கால்குலேட் பண்ணது அந்த ரேட்டை கால்குலேட் பண்ண இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 300 பேர் பணம் கட்டியிருக்காங்கன்னா ஒரு 100 பேரை ஏத்திடுவாங்க. அப்போ 100 பேர் ஏறின உடனே உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போனோம்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த நம்பிக்கையை முதலீடா வச்சுக்கிட்டு உங்களை ஆகஸ்ட்னு சொன்னதை அப்படியே ஆசிலேட் பண்ணி நவம்பருக்கு கொண்டு போவாங்க. இப்ப நவம்பர் மாசம் தான் நீங்க ஏற போறீங்கன்னா அதுக்குள்ள உங்க வீட்டுல பணம் கட்டினவங்கள நிறைய பேருக்கு நிறைய ஒவ்வாமை நோய்கள் கூட இருக்கலாம். அந்த நோயின் காரணமா அவங்களால போக முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். இதுக்கெல்லாம் யார் முக்கியமா பொறுப்பு எடுக்கணும்? அந்த நிறுவனங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். ஆனா இதை பத்தி அவங்க எந்த ஒரு இதுவும் கண்டுகொள்வதே இல்லை. இந்த ஒரு ஆண்டுல மட்டும் எத்தனை மோசடிகள் இந்த மாதிரி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் பெயர் சொல்ல விரும்பல நிறுவனத்தோட பெயரை. அந்த எண்ணிக்கை மட்டும் அதான் இங்க புரசைவாக்கத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 450 பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு அமௌண்ட்? அது வந்து குரோர் கணக்குல போகும். ஒரு ஆளுக்கு வந்து 60,000 ரூபாய்னா 400 பேருக்கு என்ன ஆச்சு? ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும். இதே மாதிரி வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் இதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இதே மாதிரி வந்து திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படி வந்து என்னன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாம் நிறைய ஸ்கேம்ல வந்து இந்த மாதிரி ஈடுபடுறாங்க. இதுல ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஹஜ் அண்ட் உம்ரா வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்ன கட்டி போறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சொற்பமான எண்ணிக்கையில தான் வந்து ஹஜ்ஜை விட உம்ராக்கு செல்பவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாருமே உம்ராக்கு போறாங்க. ஆனா வந்து என்னன்னா சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இவங்க கோட்டை விடுறாங்க. 2 விஷயம், குவாலிட்டி தரம்.
அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல யாரும் ஏத்திக்கிறதுக்கு முன் வர்றதில்லை. குவாலிட்டியை இவங்க வந்து முதல்ல குவாலிட்டியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ரேட்டு கம்மி ரேட்டு கம்மி ரேட்டு கம்மி அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கும்போது நம்மள்ட்ட இப்போ எல்லார்ட்டையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. நீங்க உங்க ஃபோன்ல செக் பண்ணலாம், நான் என் ஃபோன்ல செக் யார் ஃபோன்ல செக் பண்ணாலுமே சென்னை டு ஜித்தா, ஜித்தா டு சென்னை ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 42,000 45,000 ரூபாய். விசா அதே மாதிரி அது ஒரு அமௌண்ட். இப்போ எந்த காசை வச்சு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, எந்த காசை வச்சு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை இவங்க வந்து என்னன்னா 14 நாள் உம்ரானுங்கிறத 10 நாளா ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணா ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு அஃபோர்டபுளா பண்ணலாம்னு சொல்லலாம். அதுவும் இல்லை. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்டர்னல் எரர் இருக்குங்கிறத மக்கள் விளங்கிக்கணும். மக்கள் அதை விளங்காததுனால இவங்க கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. இதை தாண்டி பெரும்பாலும் உம்ரா நிறுவனங்களை அணுகி உம்ரா செய்ய போறவங்கள நம்ம எடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில 45 வயதுல இருந்து 80 வயசு 90 வயசுக்காரங்க தான் அதிகப்படியான மக்கள் போறாங்க. ஏன்னா அவங்களோட பிள்ளைங்க வெளிநாடுகள்ல வேலை பார்க்குறாங்க, ஐடியில வேலை பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்காங்க. நான் எங்க அத்தா அம்மாவை அனுப்பணும், நான் எங்க அக்காவை அனுப்பணும் இப்படின்னு அனுப்புறாங்க. அதுக்கு உண்டான பணத்தை மட்டுமே அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். நிறுவனத்தோட தன்மையை யாரும் இங்க பரிசோதிக்க தயாராக இல்லை. அந்த பணத்தை கொடுத்த உடனே இவங்க அந்த பணத்தை ஏதாவது ஒரு நிறுவனத்துல கட்டிடுறாங்க. அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஆகும்போது சரி அவங்க கூட்டு போகும்போது கூட்டிட்டு போவோம் நம்ம போவோம், இல்லை அவங்க பணத்தை தந்துருவாங்கல்ல. இந்த ரெண்டு மனநிலைமைக்கு இடையில தான் இதை தாண்டி ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஆவோ, இல்லை ஒரு சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் ஆவோ, இப்படிலாம் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போனாதான் இதுல நடக்கக்கூடிய ஸ்கேமை வந்து தடுக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க ஹஜ் உம்ரா போகணும்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை அணுகுறாங்க. இப்போ அந்த நிறுவனம் சரியான நிறுவனம் தானே எப்படி அவங்க வெரிஃபை பண்ணணும்? அவங்க சரியான நிறுவனம் தானா அப்படிங்கிறதுக்கு முதல்ல அந்த நிறுவனத்தோட ஜிஎஸ்டி நம்பர் வேணும். அது போக வந்து அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி இருந்தாலே அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக தான் இருக்கும். இது போக அவங்களுக்கு அனுப்பக்கூடிய பணத்தை எக்காரணத்தை கொண்டும் கேஷாக கொடுக்கக்கூடாது. முழுக்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி, செக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா பண்ணும்போது தான் பணமானது அந்த நிறுவனத்துக்கு சென்றதா நம்ம வந்து நாளைக்கு கேஸ் போட்டாலோ என்ன பண்ணாலோ பேமெண்ட் ரிவர்ட் பண்ணி வாங்க முடியும். ஆனா பெரும்பாலான நிறுவனங்கள் இதை கேஷா வாங்குறாங்க. கேஷா வாங்கும்போது இவங்க வந்து கணக்கு வந்து காட்டாம அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு நிறுவனம் உண்மையாகவே வந்து அவங்களால அழைத்து செல்ல முடியல, அவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்க, பட் அவங்களாலே முடியலங்கிற ஒரு சூழ்நிலையும் வரும்ல. ஆமா, கண்டிப்பா வரும். அது ஒண்ணு இருக்கு. அடுத்ததா வந்து இப்ப ஒரு நிறுவனம் வந்து பர்பஸாவே ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்க மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போறதா, இல்ல சிவில் கோர்ட்ஸ் மூலமா, இல்ல கன்சியூமர் கோர்ட்டா? அதாவது இப்ப நீ அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரியுதுன்னா இந்த மாதிரியான உம்ரா நிறுவனங்களை பொறுத்த மட்டும் ஒரு நபர் பாதிக்கப்படவே மாட்டார். குறைந்தபட்சம் வந்து ஒரு குரூப் பாதிக்கப்படும். இவங்க குரூப்பை வடிவமைக்கிறது 30 பேர், 35 பேர், 40 பேர், 45 பேர் கொண்ட ஒரு குரூப்பாக தான் வடிவமைப்பாங்க. ஏன்னா டிக்கெட்டு புக்கிங் பண்ணுவதற்காக. ஒரு 30 நபர் ஏமாந்துருக்காங்கன்னா அதில் ஒரு 20 நபர்லேருந்து 25 நபர்கள் மொத்தமாக சேர்ந்து அவங்க பாதிக்கப்பட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸுக்கு சென்று மனு கொடுக்கணும் முதல்ல. அது வந்து இப்போ திண்டுக்கல்லா இருக்கு, கோயம்புத்தூரா இருக்கு அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸ், சென்னைனா கமிஷனர் ஆஃபீஸ், இங்கே வந்து மனு கொடுத்து அதை ஒரு செய்தியாக மாற்றணும். செய்தியாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து தனித்தனி பெட்டிஷனாக வந்து ப்ரெஷர் பண்ணும்போது ஈஸியாக பணத்தை ரெக்கவரி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம மக்கள் இங்கே தான் ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை. எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நான் அந்த கட்சிக்காரர்கிட்ட பேசிக்கிறேன், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நான் இவர்கிட்ட பேசி நான் வாங்கிக்கிறேன், இப்படின்னு இவங்க சிதறும் போது 5 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். 5 பேர் எதுக்குப்பா கமிஷனர் ஆபீஸ் வர்றீங்க, உங்க ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல இந்த பெட்டிஷனே வாங்க மாட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதோட வீரியத்தன்மை குறைந்துடும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ். இப்ப அடுத்த கொஸ்டின், உம்ரா அழைச்சிட்டு செல்வதாக சொல்லி மோசடி பண்ணுறது ஒன்று, அங்கே அழைச்சிட்டு போனதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ஸு, சாப்பாடு, இதில் பிரச்சனைங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம நிறையா பார்க்க முடியுது. இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது?
இதுல வந்து என்னன்னாஜி, உங்களுக்கு எந்த ஹோட்டல் அவங்க வந்து குடுக்குறாங்களோ, ஒரு நல்ல நிறுவனமா இருந்தால், உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னகட்டியே, இந்த ஹோட்டல்ல தான் நீங்க தங்க போறீங்க. அப்படின்னுங்கக்கூடிய ஹோட்டலோட விசிட்டிங் கார்ட உங்கள்ட்ட குடுத்துருவாங்க. அதே மாதிரி எத்தனாம் தேதி நீங்க இங்கருந்து புறப்படுறீங்க, எத்தனாம் தேதி அங்க போய் இறங்குறீங்க. இறங்குன உடனே நீங்க இறங்கி ரூம்ல போய் செக் இன் ஆகி, எவ்வளவு நேரத்துல உங்கள வந்து இமாம் வந்து உங்கள வந்து உம்ரா அழைச்சிட்டு போவாரு. மறுநாள்ல வந்து உங்களுக்கு லோக்கல்ல பயான் இருக்குமா, எத்தனாம் தேதி உங்களுக்கு லோக்கல் ஜியாரத் இருக்கும். இது எல்லாமே ஒரு தரமான நிறுவனம் உங்களுக்கு முன்னாடியே குடுத்துரும். ஆனா, இதுல இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் வந்து என்னன்னா, நீங்க இங்கிருந்து கிளம்புவதற்கு ஒரு 3 நாள் இல்ல 1 வாரத்துக்குள்ள தான் அங்க ரூமே புக் பண்ணுவாங்க. அந்த ரூம் வந்து கடைசி வரைக்கும் உங்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க. இப்ராஹிம் கலீல் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாலை. உங்களுக்கு இப்ராஹிம் கலீல் ரோட்ல ரூம்னு சொல்லிருவான். இப்ராஹிம் கலீல் ரோடுல ரூம்னா முதல் ரூமும் இப்ராஹிம் கலீல் ரோடு தான். 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரோடு போகுது. அந்த 5 கிலோமீட்டர்ல இருக்கிறது இப்ராஹிம் கலீல் ரோட்ல தான். ஆனா நம்ம மக்களால நடக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. வயசான தாய் தந்தையை அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் அவங்க வாப்பாவோ உம்மாவோ யாராவது ஒருவர் தான் நடப்பாரு, ஒரு ஆள் வீல் சேர்ல தான் போவாருன்னு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சொற்பமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா கம்மியா கையில ஒரு 30,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரியால் பணத்தை கொடுத்திருப்பாங்க. இந்த பணத்தை வைத்து கொண்டு மட்டும் அங்க வந்து உம்ராவை நிறைவேற்ற முடியுமே தவிர வேறு விதமான வேலைகள் செய்ய முடியாது. அவங்க டெய்லி தவாப் போகணும் அப்படின்னா தவாப் கூட்டிட்டு போறவனுக்கு 200 ரியால் கொடுக்கணும் 7 சுத்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. எவ்வளவு அமௌண்ட்? 200 ரியால்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 4500 ரூபாய். ஒரு தடவை சுத்திட்டு வருது. ஆமா. அதே மாதிரி வீல் சேருக்கு எவ்வளவு வாங்குறாங்க? வீல் சேர் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இது வாங்குறாங்க. நீங்க ஒருத்தங்களை உங்களோட ரூம்ல இருந்து அழைச்சிட்டு போய் உம்ரா கம்ப்ளீட் பண்ணி திரும்ப ரூம்ல கொண்டு வந்து விடுறதுக்கு 300 ரியால் 350 ரியால் வந்து எல்லாருமே சார்ஜ் பண்றது. இது எல்லாம் நார்மலா கொடுக்கு. ஆனா சிலர் இங்க இருந்து பணம் சொற்பமான பணத்தை கொண்டுட்டு வந்துட்டு அங்க அவங்களால நடக்கவும் முடியல. வீல் சேர்ல யாராவது கூட்டிட்டு போவாங்களான்னு கூட வந்திருக்கவங்களை கெஞ்சும் போது நம்ம தாய் தந்தை வயசு உள்ளவங்கள சிலர் விட்டுட்டு போக மனசு இல்லாம பாதி தூரம் களைச்சிட்டு போறாங்க. சிலர் 7 ரவுண்டு சுத்துற தவாஃப்ல 3 ரவுண்டுக்கு மேல அம்மா என்னாலே முடியலம்மா எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குமான்றாங்க. அப்ப என்ன பண்றது? தாய் தந்தையரை அனுப்பும் போது அவங்களை சார்ந்த ஒருவர் வந்து உம்ராக்கு வந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹரமுக்கு பக்கத்து ஹோட்டல் போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸை இவங்க மெயின்டைன் பண்ணணும் மக்கள். அது இதுல வந்து சரியான ஒரு இதா இருக்கும். ஓகே, நீங்கள் பல சந்தேகங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய நிறுவனம் சார்பாக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, இப்போ என்னென்ன ஆஃபர்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரமலான் உம்ரா ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம் ஜி. இப்போ நம்ம 3 ஆஃபர் போட்டிருக்கிறோம். ரமலான் உம்ரா முதல் 15 வந்து என்னன்னா 120, அதே மாதிரி கடைசி 15 150, ஃபுல் மந்த்து வந்து 170. ஃபுல் மந்த்து வந்து 32 நாள் பேக்கேஜ். அதாவது இங்க நீங்க வந்து முதல் நோன்பு அன்னைக்கு இங்க கிளம்புவீங்க. அங்க பெருநாள் முடிஞ்சு மறுநாள் தான் அங்கிருந்து கிளம்புவீங்க. அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அது 32 நாள் பேக்கேஜ். அதே மாதிரி கடைசி 15 பொறுத்த மட்டும் உங்களுக்கு 16 நாள்ல இருந்து 17 நாள் பேக்கேஜ் இருக்கு. அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கடைசி ஒற்றைப்படை இரவுகள்லாம் முடிச்சு பெருநாள் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் நீங்க அங்கிருந்து கிளம்புறதுனால அதை அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். முதல் 15 வந்து உங்களுக்கு வந்து நோன்புக்கு வந்து என்னன்னா ஒரு நாள் முன்ன கட்டி இங்கிருந்து கிளம்பிடுவோம். நம்ம 15 நோன்பு பூர்த்தி ஆனதுக்கு அடுத்து நம்ம அங்கிருந்து கிளம்புவோம். இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இது போக ஏப்ரல் மாசத்துல வந்து என்னன்னா நம்ம ஒரு ரேட்டு போட்டிருக்கோம், 2 ரேட்டு போட்டிருக்கிறோம். ஒன்று வந்து என்னன்னா அஃபோர்டபுள் ரேட்ல எல்லாருக்கும் வந்து போகணும் அப்படின்னு நியத்திருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி 75,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கிறோம். இன்னொன்று வந்து 85,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கோம். 75,000 ரூபா பேக்கேஜ் ஹரம்ல இருந்து 800 மீட்டர்ல ரூம் இருக்கும். 85,000 ரூபா பேக்கேஜ் ஹரம்ல இருந்து 380 மீட்டர்ல இருந்து 400 மீட்டர்ல ரூம் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே ரூம் மட்டும்தான் டிஃப்ரெண்டே தவிர மற்ற எல்லாமே சேம் தான். சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும்.
ரெண்டுக்கும் ரூம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஒருத்தங்க ஏஜ்டு பர்சன் வர்றாங்க அப்படின்னா 85,000 ரூபாய் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அவங்களால நடக்க முடியாது, வீட்டுக்குள்ள நடக்கிறதுங்கிறது வேற, உம்ரா செய்யக்கூடிய இடங்களில் செய்யக்கூடிய இடங்கள்ல சஃபா மர்வால வந்து போகக்கூடிய இடங்கள்ல நடப்பதுங்கிறது வேறு. இதை வந்து மக்கள் முதல்ல உணரணும். ஏதோ தாய் தந்தையரை நம்ம அனுப்பணும்னு நோக்கத்துக்காண்டி அனுப்பி விட்டுட்டு ஒரு நிறுவனத்துல பணத்தை கொடுத்ததோட நம்மளுடைய கடமை முடிந்தது என்று யாரும் எண்ண வேணாம். சரியான முறையில் நம்ம தாய் தந்தையர் பக்கத்துல ரூம் போட்டு கொடுத்தா அவங்க இன்னும் சிறப்பான முறையில அமல் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க ஆயுள்ள ஒர்க்க தான் நம்ம வந்து உம்ராக்கு வந்து ஆள்களை அனுப்ப போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம்னா அவங்களோட உம்ரா பயணம் வந்து அவங்களோட வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு பயணமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க சின்ன சின்ன வசதிகள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றது, ஏர்போர்ட்ல வந்து அவங்கள கைட் பண்ணி அனுப்புறது, அங்க ரிசீவ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை எப்படி செய்றீங்க? அதுல நிறைய சிரமங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து அனுப்பக்கூடிய இடத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம எந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து மக்களை அனுப்புனாலும் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் இங்கே இருந்து இப்போதைக்கு வந்து என்னன்னா டைரக்ட் ஃப்ளைட்டு விட்டாங்க. டைரக்ட் ஃப்ளைட் இப்போவும் போகுது. ஆனால் டைரக்ட் ஃப்ளைட் ரேட்டு காஸ்ட்லி. அதனால் டைரக்ட் ஃப்ளைட்டு நம்ம போடுறதில்ல. நம்ம ஒரு சில டைம் தான் போட்டோம். நிறைய நிறுவனங்கள் அப்படி தான். ஒரு சில நிறுவனங்கள் தான் டைரக்ட் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே டிரான்சிட் ஃப்ளைட். டிரான்சிட் ஃப்ளைட்டுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உம்ரா பேசஞ்சரை நம்ம ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு கொடுத்தாலுமே ஒரு உணவு கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் யார் யார் டயாபெட்டிக் பேஷண்ட் நமக்கு தெரியாது, யார் யார் வந்து நல்ல உடலில் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த கிட்ட அவங்களுக்கு வந்து பயன்படும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி அவங்கள பிக்கப் பண்ணக்கூடிய இடத்துல அது ஜித்தா ஏர்போர்ட்லனாலும் சரி, அது மதினா ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு டீ, ஒரு சம்சா, இல்லை ஒரு டீ, ஒரு பப்ஸு கொண்டு போய் நம்ம ப்ரொவைட் பண்ணி அங்கே இருந்து அவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து ரூமில் அகாமடேட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து உம்ரால வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம வந்து உம்ரா பயணத்துக்கு போகிறோம், டூர் போகலை. உம்ரா பயணம்ங்கிறது அல்லாஹ் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளோட வாழ்நாளில் ஒரு உம்ராவை நாடி இருக்கானா, பல உம்ராவை நாடி இருக்கானான்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னுங்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா இங்கிருந்து போய் உம்ரா செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல ஜம்ஜம் வாட்டர், கோல்டு வாட்டர் தான் இருக்கும். ஒரு 6 பைப் இருக்குன்னா 5 பைப்பு கோல்டு வாட்டர், 1 மட்டும்தான் நார்மல் வாட்டர்னு போட்டிருப்பான். நார்மல் வாட்டர்ல நம்ம ஆள்கள் போய் நிக்கிறதே இல்லை. கோல்டு வாட்டரை எடுத்து முதல் நாள் உம்ராலே அடின்னு அடிச்சிடுறது. மறுநாள்ல இருந்து தலைவலி, காய்ச்சல், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க இப்படின்னு. ஏன்னா நம்ம அங்க போட்டிருக்கக்கூடிய எம்ப்ளாயி இவர் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. அந்த டைமிங்ல வந்து இங்க வந்து பஃபேல சாப்பாடு வைக்கிற இடத்துல வந்து சிக்கன் பீஸ் வந்து எல்லாம் முன்னாடி வச்சவங்க எல்லாம் ஆளுக்கு 2 சிக்கன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. லேட்டா வர்றவங்க பாய் சிக்கனே இல்லை பாய், வெறும் சால்னா வச்சு நான் எப்படி பாய் சாப்பிட்றேன்னு சண்டை நடக்கும். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்க இங்க யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும். இன்னொன்னு, அதாவது உம்ரா செல்லக்கூடிய பயணிகளும் கரெக்டா இருக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்னன்னா, இப்ப காலை உணவு 7:30 மணிக்கு தயார் செய்தாங்க. 7:30 மணிக்கு நம்ம வைக்கிறோம்னா 9 மணி வரை தான் உணவு இருக்கும். நம்ம அதை டைம் டேபிள்லே போட்டே கொடுத்துருவோம். சாப்பிட்ற இடத்துலையும் ஒட்டி இருப்போம் ஒரு டிஸ்பிளே. 9:30 மணிக்கு தட்டை தூக்கிட்டு வந்து என் சாப்பாடு எங்க, என் சாப்பாடு எனக்கு வரணும்ல அப்படின்னு கேட்பாங்க. இதில் மென்ஷன் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணி இருந்துச்சுன்னா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்பாங்க. அப்போ ஒரு சில நாள் இருக்கும், ஒரு சில நாள் அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கத்தோட செக்கிங் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. அவங்க மிஞ்சிற உணவை அந்த டயத்தை பார்த்துட்டு அப்படியே வாரி எடுத்துட்டு போய் குப்பையில போடுவான். நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும். நம்ம 10 பேர் சாப்பிடலன்னு அவன்கிட்ட சண்டையெல்லாம் போட முடியாது. அப்போ நம்ம மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றோம், உங்களால் உங்கள் ரூமுக்கு 6 பேர் இருக்கீங்க, வந்து சாப்பிட முடியலையா, தட்டுல எடுத்து போய் ரூம்ல வச்சுக்கிடுங்க. 11 மணிக்கு சாப்பிடுங்க, 12 மணிக்கு சாப்பிடுங்க, நமக்கு பிரச்சனை இல்லை.
ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடிய விதிமுறைகளை பேணணுங்கக்கூடிய விஷயம் நம்ம மக்களுக்கு சொன்னாலும் ஏறுவதில்லை. அதனால இதனால பிரச்சனை யார் எதிர்கொள்ளணும்னா, இந்த நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவான். சில நேரம் சின்ன நோட்டீஸ்ல முடிஞ்சிடும், சில நேரம் 1000 ரியால் பெனால்ட்டின்னு மென்ஷன் பண்ணிட்டான்னு வைங்க. 1000 ரியால் பெனால்ட்டி யார்கிட்ட கிளைம் பண்ண முடியும்? அத்தனை பேர்ட்டையும் கேட்க முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால இதை மக்கள் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உம்ரா போறவங்க கண்டிப்பான முறையில நகை வாங்கணும்னு எந்த விதமான ஒரு குரானோ சுன்னாவோ எந்த ஆதாரமான விஷயங்களோ கிடையாது. கம்பல்சரி கடன் வாங்கியாவது ஒரு 2 கிராம் நகை 3 கிராம் நகை இதெல்லாம் வாங்கறதுக்கு பிரியப்படுறாங்க, வாங்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கடன் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்க இருந்து நம்ம சலாம் சொன்னாலும் சலாம் எப்படி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படுகிறதோ அதே போல்தான் ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய பச்சை விரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மதீனால மஸ்ஜிது நபவியில இருக்கக்கூடிய இடம். அங்கே தொழுவதற்கு உண்டான அனுமதியானது ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணி நம்மளோட விசா கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு எடுத்து தர்றாங்க. அது எல்லோருக்கும் எல்லா நேரமும் 100% கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. சில நேரங்கள்ல இப்ப நம்மளோட குரூப் ஒரு குரூப் 2ஆம் தேதி போனாங்க. அவங்க 15ஆம் தேதி ரிட்டர்ன் ஆனாங்க. அவங்க ரிட்டர்ன் ஆக நினைக்கும் லேடிஸுக்கு கிடைக்கவே இல்லை, பெண்களுக்கு கிடைக்கல, ஜென்ஸுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. அப்போ இல்ல நாங்க இங்க தொழவே இல்லை, எங்களுக்கு எங்களோட உம்ராலாம் ஏற்றுக்கொள்வானா அல்ல அப்படின்னு கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். கம்பல்சரி மனித சக்திக்கு உட்பட்டு என்ன உண்டோ அதை எல்லாருமே செய்யறாங்க. நம்ம நிறுவனம் மட்டும் இல்லை, எல்லாருமே செய்யறாங்க. ஆனா சில நேரங்கள்ல அவங்க சர்வர் பிஸியா வைக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, மிதமிஞ்சிய கூட்டம் வருதுன்னு வைங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவனுக்கு இருக்க சோர்ஸ் என்னன்னா சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜென்ஸ் சைட்ல கூட்டம் கம்மியாச்சுன்னா சர்வர் ஜென்ஸுக்கு மட்டும் ஓபன் பண்றான். லேடிஸ் சைடில் கூட்டம் கம்மியாச்சுன்னா லேடிஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறான். அப்போ அந்த டிக்கெட் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான சூழலில் நம்ம மக்கள் நம்மளுக்கு தெரியாமலே யாரையாவது அங்கே இருக்க ஆள்கள்கிட்ட போய் பேசி, உனக்கு ஒரு 500 ரியால் தரேன், 1000 ரியால் தரேன், எப்படியாவது என்ன உள்ள விடு, அவன் காசை வாங்கிட்டு இத்தனை மணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். திரும்ப அவன் நம்பரை தொடர்பு கொண்டா ரீச்சே ஆகாது. காசை வாங்கிட்டு போயிடுவானுங்க. நம்மள்ட்ட அதுக்கடுத்து பாய் இந்த மாதிரி ஒரு ஆளு தமிழ் தான் பேசினாரு, அவர்கிட்ட காசு கொடுத்தேன் பாய். அவ்வளோ தமிழ் தான் பேசினாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் பாய். அவரை போய் நம்ம எங்க போய் தேடுறது? நம்ம அங்கிருந்து கிளம்ப தானே அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கும். எத்தனை நாள் நம்ம அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது? இந்த மாதிரியான சூழல்லாம் அங்கே ஏற்படும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லது.